ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியாக எப்படி ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோன்னு சொல்லி தான் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையே ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. கொதி வர டைமில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஃபைனலாக எங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். சிக்கன்லாம் நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.